வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொல்கத்தாவில் சுமார் 18,680 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டங்கள் அனைத்தும் மேற்கு வங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறினார். சாலை உள்கட்டமைப்பிற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் 420 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட பல தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இத்திட்டங்கள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும், பயண நேரத்தை குறைக்கவும், போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும், பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தவும், சுற்றுலாவை ஊக்குவித்து பொருளாதாரத்தை முன்னேற்றவும் உதவுவதாக பிரதமர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகம் சார்ந்த பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். ஹால்டியா கப்பல் துறைமுக வளாகத்தில் உள்ள 2வது தளத்தின் இயந்திரமாக்கல் திட்டத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ரயில்வே துறையில் மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் தேசிய தலைநகரிடையே ரயில் இணைப்பை வலுப்படுத்தும் புருலியா ஆனந்த் விகார் முனையம் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அம்ருத் நிலைய திட்டத்தின் கீழ் 6 மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். இந்த முயற்சிகள் மற்றும் கிழக்கு இந்தியாவில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், இணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இமாச்சல் பிரதேசம் நாட்டின் ஆயுதப்படைகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தரம்சாலாவில் நடைபெற்ற இமாச்சல் பிரதேச மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், மாநிலத்தின் செழுமையான கலாச்சாரம், மரபுகள் மற்றும் அன்பான விருந்தோம்பல் ஆகியவற்றிற்காக நாடு முழுவதும் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது என்று கூறினார். தற்போதைய சூழலில் இந்தியாவின் உயர்கல்வி அமைப்பு உலக அளவில் போட்டித்தன்மை கொண்டதாக திகழ பல்கலைக்கழகங்கள் ஆசிரியர் மேம்பாடு, புதுமைகளை ஊக்குவித்தல் மற்றும் கூட்டுறவை வலுப்படுத்துதல் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு திட்டத்தை குறிப்பிட்டு பேசிய அவர், இந்த இலக்கை அடைவதில் இளைஞர்களும் மாணவர்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். வளர்ச்சி பயணத்தில் எந்த ஒரு மாநிலமோ அல்லது சமூகத்தின் பிரிவோ பின்தங்கிவிடக் கூடாது என்றும் கூறினார். முன்னதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் சிலிண்டர் முறைகேடுகளை தடுக்க அதிரடி சோதனைகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் விநியோகத்தில் எந்த தடையும் இருக்காது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி அளித்திருந்த நிலையில், சமூக வலைதளங்களில் பரவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த தவறான செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. சட்டவிரோத சிலிண்டர் விற்பனை குறித்து பொதுமக்கள் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் சிறப்பு நிபுணர் குழுவினர் இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற வயிறு மற்றும் குடலியல் மருத்துவ முகாமில் பங்கேற்றனர். இம்முகாமில் வயிறு மற்றும் குடலியல் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் நோயாளிகளுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டனர். குறிப்பாக வயிற்று வலி, அமிலத்தன்மை, கல்லீரல் கோளாறுகள் மற்றும் பித்தப்பை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு விரிவான ஆலோசனைகளை வழங்கி, அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கான மேல் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து வழிகாட்டுதல்களை அளித்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.